கிளியர்ல கிளியர்லன்னு ஒரு ஆள் சொன்னீங்க. ஓ எங்கட எங்க இங்க வந்து சவுண்ட் விட்டு விட்டு வருது. ஓகேயா? ஓகே. ஓகே, அடுத்து பாப்போம். இப்ப அடுத்த ஆப்ஷன் தான். சவுண்ட் கிளியர் இல்லையா? கொஞ்சம் பேசுங்களேன் கிளாஸ்ல. சம்டைம்ஸ் செட்ல பார்படாது. விளங்குது சார். ஓகே, அடுத்ததுக்கு போவோம். இப்ப அடுத்த ஆப்ஷன் ஃபீச்சர்ஸ், இந்த வேர்ட்ல உள்ள அடுத்த ஃபீச்சர்ஸ் என்னன்னு சொன்னா த ஃபைண்ட் ரீப்ளேஸ். ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் இது ஒரு உண்மையிலேயே நல்ல ஒரு ஃபீச்சர்ஸ் தான். இப்ப எப்படிடா, இப்ப நம்ம ஒரு புக் ஒன்று டைப் பண்ணி முடிச்சிட்டு அதுல பாக்குறோம் ஒரு நேம் ஒன்று சேஞ்ச் பண்ணணும். இப்ப ராமன்ற பேரை குஹன்டு சேஞ்ச் பண்ணணும். இப்ப ராமன்டு நிறைய இடத்துல இருக்கு. இப்ப அந்த நேமை சேஞ்ச் பண்றா புக் ஃபுல்லா தேடி எடுத்து சேஞ்ச் பண்றது கஷ்டம் என்ன. அப்போ அதுக்காக கொண்டு வந்த ஆப்ஷன் தான் த ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். இந்த ஃபைண்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டோம்னு சொன்னா கிளிக் பண்ணா இப்ப இப்போ ஒன்னு செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஒரு வேர்டு ஒன்று, இப்போ இந்த வீடியோன்றதை செலக்ட் பண்றோம். இப்ப இந்த வீடியோன்றதை செலக்ட் பண்ணிட்டு இதை நான் ஃபைண்ட் ஆப்ஷனுக்கு கொடுத்தேன் சொன்னா பாருங்க என்ன நடக்குது. ஓகே, இப்ப நம்ம பாக்குறோம் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். இதுல இந்த வீடியோன்ற சொல்லுக்கு பதிலாக நம்ம வேற ஒரு சொல்ல ரீப்ளேஸ் பண்ண போறோம்டா. இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த ரீப்ளேஸ கொடுத்தோம்னு சொன்னா இப்போ ஃபைன் வேர்ட்ஸ் வருது. இதுல எத்தனை இப்ப நம்ம எந்த வேர்ட்ஸை ரீப்ளேஸ் பண்ண போறோம்னு சொல்லி காட்டுது. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம், இந்த வீடியோக்கு பதிலாக நம்ம என்ன செய்யறோம், ஃபில்ம் மூவி அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ண போறோம் எல்லா இடத்தையும். அதுல ராமனுக்கு பதிலாக குஹண்டு சேஞ்ச் பண்ற மாதிரி இதுல மூவின்னு நம்ம சேஞ்ச் பண்றோம். இப்ப இதை சேஞ்ச் பண்றோம். இப்ப பாருங்க, இந்த ரீப்ளேஸ் கொடுத்தா காட்டும். இப்ப எத்தனை 12 இடத்துல இந்த வீடியோன்ற சொல்ல இருக்கு. இந்த 12 இடத்துக்கு சேஞ்ச் பண்ணான்னு சொல்லி கேட்குது. இப்போ 12 இடத்துலையும் இந்த நம்ம டாக்குமெண்ட்ல 12 இடத்துல இருக்கு, 12 இடத்துலையும் சேஞ்ச் ஆகும். இப்போ பாருங்க எஸ் கொடுத்துட்டோம். ஓகே, இப்போ இந்த வீடியோன்ற எல்லா இடமும் மூவின்னு சொல்லி சேஞ்ச் ஆகிருக்கும். இதுதான் வந்து இந்த ஃபைண்ட் ரீப்ளேஸ் அந்த ஆப்ஷன்ற நம்மளோட ஃபீச்சர்ஸ். அடுத்தது இந்த ஃபைண்ட் ஆப்ஷனை கொஞ்சம் பாருங்க. ஃபைண்ட் ஆப்ஷன் என்னன்னு சொன்னா நம்ம ஒரு வேர்டை ஒன்று செலக்ட் பண்ணிட்டு நம்ம அந்த வேர்டு எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி எத்தனை இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறது தான் வந்து இந்த ஃபைண்ட் ஆப்ஷன். அதே அந்த எத்தனை இடத்துல இருக்குன்னு பார்த்துட்டு அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு இந்த ரீப்ளேஸ் ஆப்ஷனை பயன்படுத்தும். இந்த ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் இதோட நம்மளோட ஹோம் டேப் வந்து முடியுது. அடுத்து இப்போ இன்செர்ட் டேப்.
இன்சர்ட் டேப் இதுல நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த ஆப்ஷன்ல பாருங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு தந்திருக்காங்க கவர் பேஜ். கவர் பேஜ்ன்னு சொன்னா என்னன்னு சொன்னா ஒரு டாக்குமெண்ட்ல ஃபர்ஸ்ட்டுக்கு வர பேஜ், அதாவது ஒரு புக்கோட முன் அட்டை மாதிரி ஃப்ரண்ட் பேஜ்னு சொல்லுவோம். ஒரு புக்குக்கு எப்படி ஒரு முன் அட்டை ஒன்று இருக்குமோ அதே மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டுக்கு ஒரு கவர் பேஜ் ஒன்று இருக்கு. அதைத்தான் சொல்லுவோம் கவர் பேஜ்னு சொல்லி. அது எப்படி, அதுக்கு நமக்கு லேசான ஒரு ஆப்ஷன் ஒன்று இருந்திருக்காங்க இன்சர்ட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட்டுக்கு எதுக்கு கவர் பேஜ்னு சொல்லி. அதை நம்ம என்ன செய்யறோம், கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணிட்டு நமக்கு என்ன மாதிரி டெம்ப்ளேட்ல வேணுமோ அந்த மாதிரி டெம்ப்ளேட்ல கொடுத்து நம்ம சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப இந்த டெம்ப்ளேட் கொடுத்துட்டோம்னா இப்போ வந்துட்டு கவர் பேஜ் எப்பவும் ஃபர்ஸ்ட்டுக்கு ஏது தானே இருக்கும். ஃபர்ஸ்ட் பேஜ் தான் கவர் பேஜ் டாக்குமெண்ட்ற ஃபர்ஸ்ட் பேஜ். இப்ப இதுல நமக்கு தேவையான மாதிரி டைட்டில் கொடுக்கலாம். இப்ப டைட்டில் எட் பண்றேன்னு சொன்னா உங்களுக்கு தேவையான மாதிரி அப்படி கீழே வந்து டேட் எட் பண்றதா, டேட் உங்களுக்கு எந்த என்னவெல்லாம் தேவையோ அதெல்லாம் எட் பண்ணி கேளும். இப்ப நான் டைட்டில் ஒன்று போடுறேன், எம்எஸ் ஆஃபீஸ் அப்படின்ற ஒரு டைட்டில் ஒன்று போடுறேன். டாக்குமெண்ட்ற சப்டைட்டில் வேர்ட் அப்படின்னு கொடுத்துட்டோ டேட் போடுறோம். உங்களுக்கு தேவையான மாதிரி டேட் போடுற மாதிரி போட்டு கேளும். அடுத்தது கம்பெனி நேம், கம்பெனி நேம் ரைட் மைண்ட் காலேஜ், அது மாதிரி உங்களுக்கு தேவையானதை எட் பண்ணி எடுத்துக்கணும். இப்ப இதெல்லாம் இப்படி இந்த டிசைன்லாம் நம்ம செய்யறோம்னு சொன்னா மிச்சம் லேட் ஆகிட்டு இருக்கும். எட் பண்ணி இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்க டைம் எடுக்கும். இந்த டைமை குறைக்கிறது தான் இந்த எலக்ட்ரானிக்கல் டிவைஸ்ல வேர்ட்லாம் வந்ததுக்கான காரணம். நம்ம கையால எழுதி ஒரு டாக்குமெண்ட்டை எடுக்கிறதுக்கு மிச்சம் டைம் ஆகும்போது தான் எலக்ட்ரானிக் மெத்தட்ல நமக்கு ஈஸியான முறையில நம்ம டைமை சேவ் பண்றதுக்காக வந்ததுதான் இதெல்லாம். அப்போ இப்படி ஆப்ஷன்கள்ல நம்ம விளங்கி வச்சிருந்தோம்னா நம்ம டைம் இன்னும் சேவ் ஆகும். அதுல நம்ம நிறைய விஷயம் எட் பண்ண போறோம். அப்போ அதுக்கு என்ன செய்வோம்னு சொன்னா பிளாங்க் பேஜ், இந்த பிளாங்க் பேஜை கொடுத்தோம்னு சொன்னா இடையில ஒரு பேஜ் ஒன்று உருவாகணும் நமக்கு. இப்போ இந்த ஃப்ரண்ட் பேஜுக்கும் கவர் பேஜுக்கும் இந்த ஃபர்ஸ்ட் பேஜுக்கும் இடையில இன்னொரு பேஜ் ஒன்று உருவாகி தரும். இது வந்து பிளாங்க் பேஜ். இப்போ நமக்கு தேவையான எத்தனை பிளாங்க் பேஜ் இருந்தாலும் எடுக்கணும். பாருங்க, போக போக வந்துகிட்டே இருக்கு. தேவையான அளவுக்கு பிளாங்க் பேஜ் எடுப்போம். தான் பிளாங்க் பேஜ். அடுத்தது ஹலோ, கேக்குதா? அப்போ கேக்குது சார். இப்போ சவுண்டு போதாதா?
ஓகே, கொஞ்சம் இருங்க. ஹலோ சார், உங்களோட சவுண்ட் ஒன்றும் விளங்குது இல்லையே. ஓகே, இப்ப கிளியரா? ஓம் சார், இப்போ கிளியர். ஓகே, எது வரைக்கும் கிளியரா இருந்துச்சு? பிளாங்க் பேஜ் எல்லாம் விளங்கிச்சா? இல்லை சார், கொஞ்சம் மீண்டும் விளங்க பார்த்துங்க சார் கொஞ்சம். ஓகே, இப்போ நம்ம கவர் பேஜ் விளங்கிட்டு தானே எல்லாருக்கும்? கவர் பேஜ்னு சொன்னா ஒரு புக்ல ஃப்ரண்ட் பேஜ் மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டுக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் பேஜ் எதுன்னு சொல்லுவோம் கவர் பேஜ்னு சொல்லி. இந்த கவர் பேஜ் வந்து அதுல நம்ம ஒரு புக்ல என்னெல்லாம் போடுவோம், டைட்டில் போட்டிருப்போம், புக்கோட நேம் போட்டிருப்போம், அதுக்கு பிறகு அது யாரு ஆத்தர், யாரு எழுதினால் யாரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டீட்டெயில்ஸா போட்டிருப்போம். அதே மாதிரி தான் இந்த கவர் பேஜ்லையும் நம்ம என்ன செய்வோம், தேவையான டீட்டெயில்ஸை, முக்கியமான டீட்டெயில்ஸை மட்டும் போட்டு வச்சுக்குவோம். அது மாதிரி இந்த கவர் பேஜ் போட்டோன்னு நான் இந்த ஹெட்டிங் போட்டேன். இப்போ பாருங்க, கவர் பேஜுக்குள்ள போறோம். போய் நமக்கு எந்த பேஜ் தேவை, எந்த ஒரு டெம்ப்ளேட் தேவையோ அந்த டெம்ப்ளேட்டை கொடுக்குறோம். இப்போ நம்ம இந்த டெம்ப்ளேட்டை கொடுத்தோம். இந்த டெம்ப்ளேட்ல இப்படி டைப் பண்ணோம். இதெல்லாம் விளங்கிட்டு தானே நமக்கு தேவையான மாதிரி டைப் பண்ணி எடுத்து கேளும். இதைத்தான் நம்ம சொல்லுவோம் கவர் பேஜ்னு சொல்லி. அடுத்த விஷயம் தான் பிளாங்க் பேஜ். பிளாங்க் பேஜ்னு சொன்னா இப்ப நம்ம ஒரு விஷயம் டைப் பண்ணிட்டு போறோம், இடையில என்ன செய்யறோம், ஒரு கதை ஒன்று எழுதிட்டு வந்துட்டோம். கதையில ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம் ஒன்று மிஸ் ஆயிட்டு, இப்ப இதை நம்ம இடையில கொண்டு போயிட்டு எழுத போறோம். அப்ப அதுக்காக நம்ம என்ன செய்வோம், அந்த துண்டுல இப்ப ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து இப்ப எழுதுறோம்னு சொன்னா இந்த ஹெட்டிங் 1க்கு மேல இந்த ஹெட்டிங் 2க்கு கீழே எழுத போறோம். அடுத்து ஒரு பேஜ் ஒன்று ஓபன் பண்ணி எழுத போறோம், இடையில சொருக போறோம். அதுக்கு என்ன செய்வோம், இந்த பிளாங்க் பேஜ் கொடுக்குறோம். பிளாங்க் பேஜ் கொடுத்தா ஒரு பிளாங்கான ஒரு பேஜ் ஒன்று வரும். அதுக்குள்ள நமக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம டைப் பண்ணி எடுத்து கேளும். சரியா? இதுதான் பிளாங்க் பேஜ். இந்த பிளாங்க் பேஜ் ஃபீச்சர்ஸ் இதுதான். அடுத்த வந்து அதே மாதிரி ஒண்ணுதான் பேஜ் பிரேக்கர். பேஜ் பிரேக்கர்னு சொன்னா பாருங்க, இந்த பிளாங்க் பேஜை நம்ம எப்படி இல்லாம ஆக்குறோம்னு சொல்லி பார்த்தோம்னா, பிளாங்க் பேஜ் கொடுத்துட்டோம். இப்ப பிளாங்க் பேஜ் வந்துட்டு இப்ப இந்த பிளாங்க் பேஜ் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னா, டிலீட் பண்ணணும்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும், சும்மா பேக் ஸ்பேஸ் தட்டி டிலீட் பண்ற மாதிரி டிலீட் பண்ணோம்னு சொன்னா போயிடும் பிளாங்க் பேஜ். இப்ப இதுக்கிட்டான பிளாங்க் பேஜ் இருந்துச்சு பாருங்க, இன்னொரு செஞ்சு காட்டுறேன். இப்ப இங்க இருந்து பேக் ஸ்பேஸ் தட்டுறோம், டிலீட் பண்ண உடனே பிளாங்க் பேஜ் போயிடும். ஓகேயா? ஓகே, அடுத்த ஆப்ஷன் அதே மாதிரி பேஜ் பிரேக்கர். பேஜ் பிரேக் என்று சொல்றது என்னன்னு சொன்னா, இப்ப ஒரு 2 வசனங்கள் ஒன்னா இருந்துச்சு. இப்ப இந்த ஹெட்டிங் 1ன்றது நமக்கு நியூ பேஜ்ல இருந்து தொடங்கணும். இதுவரையும் இருக்கணும், இது நியூவா தொடங்கணும் நியூ பேஜ்ல இருந்து. அந்த டைம்ல நம்ம என்ன செய்வோம், இங்க கொடுத்து என்டரை தட்டி தட்டி கீழே கீழே வந்து அப்படி கீழே கொண்டு வர்றது நமக்கு கஷ்டமா இருக்கு. அப்போ அதுக்காக வந்த ஆப்ஷன் தான் இது, இந்த பேஜ் பிரேக்கர். பேஜ் பிரேக்கர்ல நம்ம எதை நியூ பேஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணுமோ அதுக்கு மேல வச்சு நம்ம என்ன செய்யணும், பேஜ் பிரேக்கர் கிளிக் பண்ணோம்னு சொன்னா அது நியூ பேஜ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இதான் வந்து பேஜ் பிரேக்கர். பேஜ் பிரேக்கர் விளங்கிட்டு எல்லாருக்கும்? பேஜ் பிரேக்கர் வரை விளங்கிட்டு எல்லாருக்கும்? ஓகேயா? ஓகே, அடுத்து பார்க்க போற ஆப்ஷன் தான் வந்து டேபிள்.
டேபிள் ஆப்ஷனை பார்ப்போம். இப்போ நம்ம நிறைய இடத்துல டேபிள் கிரியேட் பண்ண வேண்டி வரும். இப்ப பாருங்க, நான் சாம்பிளுக்கு ஒரு டேபிள் ஒன்று வச்சிருக்கேன் பாருங்க. இப்ப இந்த டேபிளை இதை வந்து ஒரு டேபிளா கன்வெர்ட் பண்றேன்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? டேபிள்ல ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம விளங்கியிருக்கணும். ஒரு டேபிளை உருவாக்குறோம்னு சொன்னா 2 விஷயத்த விளங்கியிருக்கணும். ஒண்ணு வந்து ரோ, அடுத்தது கொலம். ரோன்னு சொன்னா என்னன்னு சொன்னா ஒரு டேபிள்ற வரிசையை சொல்லுவோம் ரோன்னு சொல்லி. இப்ப இது அவ்வளவும் சேர்ந்து ஒரு ரோன்னு சொல்லுவோம். இந்த வரிசையை கொலம்னு சொல்லி சொல்லுவோம் எதுன்னு சொன்னா இந்த கீழே வர நிறைய சொல்லுவோம். அதாவது ஒரு டேபிள் ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்க. இப்ப டேபிள் ஒன்று மெனுவலா கிரியேட் பண்றேன்னு சொன்னா நம்ம இந்த டேபிள்ன்ற ஆப்ஷனுக்குள்ள போய் இங்க எத்தனை, இப்ப நமக்கு பாருங்க இங்க எத்தனை 1 2 3. அதாவது இதுங்க உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுறேன். இது 1 2 3. இப்ப இது 3 என்னன்னு சொன்னா கொலம்னு சொல்லுவோம். இது 3ஐயும் சேர்த்தா ரோ, இந்த வரிசையை சொல்லுவோம் ரோன்னு சொல்லி. இதை கொலம்னு சொல்லுவோம். இந்த நேமு கீழே வர எல்லாம் ஒரு கொலம், இந்த ஏஜ் கீழே வரதெல்லாம் ஒரு கொலம், இந்த ஆக்கியூபேஷன் அது கீழே வரதெல்லாம் ஒரு கொலம். இப்ப இதை அடிப்படையா வச்சுதான் நம்ம என்ன செய்வோம்? டேபிள் உருவாக்குவோம். இப்ப டேபிள் எப்படி உருவாக்க போறோம் பாருங்க. இப்ப இதுல 3 கொலம் இருக்கு, 4 ரோ இருக்கு. இப்ப இதுக்கு நம்ம என்ன செய்வோம்னா இன்சர்ட்டுக்குள்ள போய் டேபிளுக்குள்ள போய் இந்த இருக்கு கொலம் 1 2 3. இந்த 3 இருங்க, இந்த கேசர் ஓகே. இங்க டேபிள் ஒன்று கிரியேட் பண்ண போறோம். அதுல 3 கொலமே எடுக்கிறோம். 1 கொலம் 2 கொலம் 3 கொலம். மேல வர்றதெல்லாம் கொலம். இப்ப கீழே அப்படியே லைனுக்கு வர்றது ரோ. இப்படி இது ஒரு ரோ, இது ஒரு ரோ, இது ஒரு ரோ. அப்ப எல்லாம் 4 ரோ, 4 ரோவும் 3 கொலமும் உருவாக்கிட்டோம். இப்ப இந்த டேபிளை உருவாக்கிட்டு என்ன செய்வோம்? நார்மலா ஒரு டேபிள் செய்யறோம்னு சொன்னா இவ்வளோ இப்படி ஆப்ஷனுக்குள்ள போய் செஞ்சுட்டு இந்த டேபிள்ல டேட்டாவை காப்பி பண்ணுவோம். இதை இதுக்குள்ள போட போறோம். காப்பி பண்றோம், இதை காப்பி பண்ணி இதுக்குள்ள போடுறோம். நார்மலா ஒரு டேட்டா ஒன்று செய்யறோம்டா, அல்லது இதுக்குள்ள டைப் பண்ண போறோம்டா ஏஜ்னு சொல்லி டைப் பண்றோம். ஓகே, டைப் பண்றோம். அது மாதிரி நமக்கு தேவையானதை என்ன செய்வோம்? இப்படி போடுறோம். இப்படி போட்டு அடுத்தது நமக்கு தேவையான எல்லாத்தையும் காப்பி பண்றோம். லைனுக்கு தேவையா போடுறோம். இப்படி போடுறோம். இப்படி நமக்கு தேவையான மாதிரி எல்லா டேட்டாவையும் எட் பண்ணிக்கொள்ளலும். இது ஒரு மெத்தட். இப்படி போட்டு மெனுவலா போடுறது எவ்வளவு கஷ்டமா இருக்குதுன்னா, இப்ப இது ஒரு மெத்தட். இதே நம்ம ஈஸியா செய்யறோம்னு சொன்னா ஈஸியான மெத்தடுக்கு தானே நம்ம எப்போ விரும்புவோம். இப்ப ஈஸியான மெத்தட் செய்ய போறோம். இந்த டேபிள் வானான்னு டிலீட் பண்றோம். இந்த டேபிள் என்ன செய்வோம்? டிலீட் பண்றதுக்கு என்ன செய்வோம்? பேக் ஸ்பேஸை தட்டணும். செலக்ட் பண்ணிட்டு பேக் ஸ்பேஸ் தட்டணும். அன்டூ பண்றேன். இந்த டேபிள் ஒன்று இருக்கு, இதை இப்ப டிலீட் பண்ணணும். நம்மளுக்கு தேவையில்லைன்னு சொன்னா செலக்ட் பண்ற அப்படின்னு சொன்னா இதுக்கு மேல இந்த பிளஸ் மாதிரி ஒரு மார்க் கொண்டு இருக்கேன், அதை கொடுத்தா செலக்ட் ஆகிரும். அதுக்கு பிறகு பேக் ஸ்பேஸ் தட்டினோம்னா டேபிள் இல்லாம போயிடும். ஓகே, இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? இது லேசான மெத்தட்ல இவ்வளவு டேட்டா இருக்கு. இந்த டேட்டாக்கு ஒரு டேபிள் ஒண்ணு வேணும் நமக்கு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன மாதிரி டேபிளுக்கு டேட்டா உருவாக்குவோம்னு சொன்னா இதை ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்வோம்? செலக்ட் பண்ணுவோம். இந்த டேபிள் டேட்டா அவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணி அது என்ன செய்வோம்? இன்சர்ட்டுக்குள்ள உள்ள டேபிளுக்கு போய் அதுக்குள்ள எரோ மார்க் இருக்கு, அந்த எரோ மார்க்கு கொடுத்தா நிறைய ஆப்ஷன் கீழே கீழே வரும். அதுல என்ன செய்வோம்?
இந்த கன்வெர்ட் டு டெக்ஸ்ட் டு டேபிள், கன்வெர்ட் டெக்ஸ்ட் டு டேபிள் அந்த ஆப்ஷனுக்கு கொடுத்தோம்டா இப்படி ஒரு டெப் ஒன்று ஓப்பன் ஆகும். அது ஒட்டோவா டிடெக்ட் பண்ணு நம்பர் ஆஃப் கொலம்ஸ் எத்தனை 3 அப்படின்னு சொல்லி ஒட்டோவா 3 கொலம் இருக்குன்னு டிடெக்ட் பண்ணுது. இதுல நம்ம ஒரு விஷயம் ஒண்ணு பாருங்க, என்னன்னு சொன்னா செப்பரேட்டர்னு சொல்லி ஒரு விஷயம் ஒன்று யூஸ் பண்ணிருக்கோம். கமா செப்பரேட்டர், அதாவது எல்லா ஆப்ஷனும் எல்லா டேட்டாக்கு பக்கத்துலயும் வேர்டுக்கு பக்கத்துலயும் கமா போட்டிருக்கு. கமாவால செப்பரேட் பண்ணிருக்கு, தனித்தனியா பிரிச்சிருக்கு. அவ அப்படி பிரிச்சோம்னு சொன்னா நமக்கு லேசா இப்படி டேபிள இந்த டெக்ஸ்ட்டை வந்து டேபிளா கன்வெர்ட் பண்றது ஈஸி, எந்த ஒரு குழப்பமும் வர அக்யூரேட்டா நம்ம கன்வெர்ட் பண்ணிடலாம். இப்ப என்ன செய்வோம், இந்த கமாவை போட்டு நம்ம செப்பரேட் பண்ணிருக்கோம்ன்றதை இங்க மென்ஷன் பண்ணுவோம். இங்க செப்பரேட்டட் டெக்ஸ்ட் அட் கமாஸ், இந்த கமாவை கொடுத்துட்டேன். கமாவை கொடுத்தா ஒட்டோவா அதை டிடெக்ட் பண்ணு 3 கொலமும் 4 ரோவும் இருக்குன்னு சொல்லி அது ஒட்டோவா டேபிள போடும். இப்போ ஓகே கொடுத்துட்டோம்டா, சரி பாருங்க, ஓகே கொடுத்த உடனே நமக்கு டேபிள் கன்வெர்ட் ஆகி வந்துச்சு. ஓகே, இது லேசான மெத்தட். இப்ப இந்த கன்வெர்ட் ஆன டேபிளுக்கு நீங்க தேவையான டிசைன் போட்டு எடுக்கலும். அது வந்து டேபிள் டிசைனுக்குள்ள வந்தோம்னா அவ்வளோ டிசைனும் போடலாம். இப்ப உங்களுக்கு டேபிள் என்ன மாதிரி எல்லாம் வேணும்னு பாருங்க. இந்த டிசைன்ல வேணுமா, இந்த டிசைன்ல வேணுமா, இந்த டிசைன்ல வேணுமா, உங்களுக்கு தேவையான எந்த டிசைன்ல எடுக்கலும், எந்த கலர் இருந்தாலும் போடலும். இப்போ உங்களுக்கு இந்த கலர்ல உள்ள இந்த டிசைன் தான் தேவை அப்படின்னு சொன்னா இதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஓகே உங்களுக்கு தேவையான மாதிரி வந்துடும். அதே மாதிரி ஷேடிங் ஒரு விஷயம் இருக்கு. இதுல ஷேடிங் சொன்னா தெரியுதுன்னு முன்னையும் பார்த்தோம், நம்மளோட டேபிளுக்கு பேக்ரவுண்ட் கலர் என்ன போடுறோன்னு சொல்லி, அதாவது பேக்ரவுண்ட்ல ஃபுல்லா சேஞ்ச் ஆகும். ஷேடிங் சொன்னா பாருங்க, டேபிளோட பேக்ரவுண்ட் ஃபுல்லா சேஞ்ச் ஆகும், என்ன கலர் வேணும்னாலும் சேஞ்ச் ஆகும். ஓகேவா, இதான் வந்து டேபிள்ன்ற ஃபீச்சர்ல உள்ள எல்லாத்தையும் பார்த்தோம். இப்ப இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? இந்த டேபிள் கிரியேட் பண்றதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா சார்? கொஞ்சம் கடைசியா வழங்க பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார், ஈஸி மேட்ட கொஞ்சம். அந்த டேபிள் டெக்ஸ்ட் டேபிளா கன்வெர்ட் பண்றதுக்கா? ஆமாம் சார். ஓகே சரி, இந்த டெக்ஸ்ட் நம்ம இப்போ ஒரு டெக்ஸ்ட் ஒன்று தந்துட்டாங்க. இப்ப இதை வந்து டேபிளா கன்வெர்ட் பண்றா ஈஸியா கன்வெர்ட் பண்ணி எடுக்கணும். டைப் பண்ணி எடுக்க மிச்ச நேரமாகுமே, அதனால என்ன செய்வோம்டா இதெல்லாம் கமாவை கொடுத்து தனித்தனியா செப்பரேட் பண்ணிருக்கோம். ஒவ்வொரு டேட்டாவா பாருங்க, எல்லா டேட்டாக்கு பக்கத்துலயும் கமா இருக்கு. இப்போ இது என்ன செய்யறோம், ஃபர்ஸ்ட்டுக்கு செலக்ட் பண்றோம். செலக்ட் பண்ணின உடனே நம்ம என்ன செய்வோம், டேபிளுக்குள்ள எரோ மார்க் கொண்டு இருக்கும், அதை கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணிட்டு அதை கீழே வந்தோம்டா கன்வெர்ட் டெக்ஸ்ட் டு டேபிள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கு. அதுக்கு கொடுத்தோம்னு சொன்னா ஒட்டோவா இங்க இப்படி ஒரு டெப் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த டெப்ல நம்ம என்ன செய்யறோம், கமாவால செப்பரேட் பண்ணிருக்கோம் டேட்டாவை கொடுக்குறோம். செப்பரேட் டெக்ஸ்ட் கமாஸ் அப்படின்றத கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம்னு சொன்னா ஒட்டோவா டேபிள் வந்துடும். ஓகேயா? ஓகே சார். அடுத்தது இந்த டேபிளை டெலீட் பண்ணுவோம். அடுத்த விஷயம் நம்ம பார்க்க போறது டேபிள்ல பிக்சர், அதாவது இன்சர்ட்ல உள்ள அடுத்த ஆப்ஷன் தான் வந்து பிக்சர். பிக்சர் ஆப்ஷன் நமக்கு எப்படி யூஸ் ஆகும்னு சொன்னா, இப்போ நம்ம ஒரு பிக்சர் ஒன்று நம்மளோட வேர்ட் ஃபைல்ல எப்படி இன்சர்ட் பண்றதுக்கு வந்து இந்த பிக்சரை யூஸ் பண்ணுவோம். இப்ப பாருங்க, இந்த சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டின்னு சொல்லி ஒரு பேராகிராஃப் ஒன்று இருக்கு. இதுக்குள்ள என்ன செய்ய போறோம்னு சொன்னா ஒரு பிக்சர் ஒன்று இன்சர்ட் பண்ண போறோம். அதுக்கு என்ன செய்வோம்னு சொன்னா நம்மளோட கேசரை இங்க வச்சுட்டு எதுக்கிட்ட பிக்சர் எட் பண்ண போறோமோ அதுக்கிட்ட கேசரை வச்சுட்டு இந்த பிக்சர்ஸுக்குள்ள கொடுக்குறோம். பிக்சர்ஸுக்குள்ள கொடுத்தா இந்த ஆப்ஷன் வருது. பிக்சர்ஸ் வந்து இந்த டிவைஸ்ல இருந்து எடுக்க போறீங்களா, இல்ல சர்ச் பண்ணி எடுக்க போறீங்களா, இல்ல ஆன்லைன் பிக்சர்ஸா எடுக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். இப்ப நம்ம என்னோட டிவைஸ்ல ஒரு பிக்சர் ஒன்று இருக்கு, அதை எட் பண்ணி காட்டுறேன். இப்ப டிவைஸ்ல உள்ள ஒரு பிக்சர்ல சி ஃபைலுக்குள்ள போய் நான் வச்சிருக்கேன், டவுன்லோடுக்குள்ள.
சவுத் ஈஸ்டர்ன் அப்படின்னு சொல்லி ஒரு பிக்சர் ஒன்று இன்சர்ட் பண்ண போறேன். இப்போ இன்சர்ட் பண்ணோடனே இப்படி ஒரு பிக்சர் நோட்டாக வந்துட்டு இந்த பிக்சரை எட் பண்ணோடனே நமக்கு இங்க ஒரு டெப் ஒன்று ஓப்பன் பண்ணப்படும். பிக்சர் ஃபார்மேட்னு சொல்லி ஒரு டெப் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுக்குள்ள நமக்கு பிக்சரை எப்படியெல்லாம் கன்வெர்ட் பண்ணலுமோ எவ்வளவுக்கெல்லாம் சேஞ்ச் பண்ணலுமோ நமக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணி எடுக்கலும். இந்த பிக்சரை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு ஸ்டைல் போட போறீங்களா அப்படின்னு சொன்னா இந்த ஸ்டைல் போடலாம். உங்களுக்கு விரும்பிய ஸ்டைல் போடலாம். அதுக்குள்ள நிறைய ஸ்டைல் இருக்கு. அதாவது இப்ப இந்த ஃபார்மேட்ல நீங்க அந்த பிக்சரை போடலும். உங்களுக்கு விரும்பின மாதிரி சைட்ல பார்டர் வச்சு இப்படி அதாவது பார்டர் இல்லாத ஒரு ரவுண்ட் ஷேப்ல ஓவல் ஷேப்ல 3D எஃபெக்ட்ல எப்படி வேணும்னாலும் உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஆசைக்கு ஏற்ற மாதிரியோ உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க இந்த பிக்சரை ஆட் பண்ணிக்கொள்ளும். பண்ணிட்டு அதுக்கு டிசைன் கொடுக்கணும் ஸ்டைல். இப்போ நான் சும்மா நார்மலா இந்த ஸ்டைல்ல இருக்கு. அடுத்தது எனக்கு தேவை இப்போ இந்த பிக்சர் வந்து இந்த பில்டிங் மட்டும்தான் தேவை. இது பெருசா இருக்கு இந்த பிக்சர். அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா நம்ம இந்த க்ராப்ன்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணுவோம். போன்ல எல்லாம் நிறைய செஞ்சிருப்போம். இந்த க்ராப்ன்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நமக்கு தேவையானதை மட்டும் கட் பண்ணி எடுக்க போறோம். இப்ப இவ்வளவுதான் எனக்கு தேவை அப்படின்னு சொன்னா இதை மட்டும் கொடுத்துட்டு ஓகே இது மட்டும்தான் எனக்கு தேவைண்டா இதை மட்டும் கொடுத்துட்டு க்ராப் பண்ணிட்டோம்டா வந்துட்டு ஓகே. இது மட்டும்தான் நமக்கு எனக்கு தேவை. இது எடுத்துட்டோம். இதே நமக்கு வேற என்னவெல்லாம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இப்ப பிக்சரை நீங்க சேஞ்ச் பண்றேன்னு சொன்னாலும் திரும்பவும் போய்த்து உங்களுக்கு தேவையான பிக்சர் எதுவா இருந்தாலும் சேஞ்ச் பண்ணி கேடும். அதே மாதிரி இப்ப இதுல வேற ஏதாச்சும் சேஞ்ச் செய்ய போறீங்கன்னு சொன்னா அதை செலக்ட் பண்ணிட்டு இந்த பிக்சர் ஃபார்மேட்டுக்கு போனீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இப்ப நான் என்ன செய்யறேன், இந்த சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டின்ற இந்த பிக்சர் வந்து பொசிஷனை சேஞ்ச் பண்ணும். இப்போ எனக்கு எப்படி வரணும்னு சொன்னா பிக்சர் மேல வந்து அதுக்கு பக்கத்துல இந்த சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டின்ற அந்த டெக்ஸ்ட் எல்லாம் கீழே வரணும். பிக்சர் வந்து மேல இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த ரப்பிங் டெக்ஸ்டை கொடுத்தா ஓட்டோவா ரப் ஆகிடும். பாருங்க இந்த சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டின்றது இங்கால வந்து இருக்கு. இப்ப இது இந்த ஆப்ஷன் நமக்கு தேவையில்ல, வேற எதுவும் தேவைன்னு சொன்னாலும் நமக்கு தேவையான மாதிரி டெக்ஸ்ட்ல கொடுத்து பொசிஷனுக்கு கொடுத்து நமக்கு தேவையான மாதிரி ஓகே. இப்ப எப்படி தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணி கேளும். இதான் வந்து இந்த இமேஜில் உள்ள அதுல இமேஜ்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நமக்கு தேவையான மாதிரி இந்த பிக்சருக்கு எஃபெக்ட் கொடுக்கலும். உங்களுக்கு தேவையான மாதிரி 3D எஃபெக்ட் வேணும்னா 3D பாருங்க. உங்களுக்கு எந்த மாதிரி எஃபெக்ட் வேணுமோ அவ்வளோ எஃபெக்ட் இங்க தந்திருக்காங்க. உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்க சேஞ்ச் பண்ணி கேளும். ஓகேயா. அடுத்தது பிக்சருக்கு லே அவுட் போடுறோம்னு சொன்னா அதுக்குள்ள பிக்சருக்குள்ள டைப் பண்றதுக்கு ஓகே எப்படி வேணுமோ அப்படி சேஞ்ச் பண்ணி கேளும். அவ்வளோ ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஓகேயா. இதோட பேக்ரவுண்ட கூட ரிமூவ் பண்ணி எடுக்கலும் நம்ம. பாருங்க பேக்ரவுண்ட் எல்லாம் ஆக்கி வெறும் பிக்சர்ஸ் மட்டும் இருந்தாலும் எடுக்கலாம். எல்லா ஆப்ஷனும் இதுல இருக்கு. நமக்கு தேவையான மாதிரி நம்ம எப்படி வேண்டாலும் யூஸ் பண்ணிடும். ஓகே அது விளங்கிட்டா? ஓகே இப்ப அடுத்து பார்ப்போம். அடுத்த விஷயம் தான் வந்து ஷேப்ஸ். ஷேப்ஸ்ன்னு சொன்னா நல்ல ஒரு ஃபீச்சர்ஸ் ஒன்று பாருங்க. இப்ப இதை நம்ம சொல்லுவோம் ஃப்ளோ சார்ட்னு சொல்லி. கோடிங் படிக்கிற ஆட்கள் இருந்தா விளங்கி இருக்கும். ஒரு ஐடி படிக்கலாம் உங்களுக்கு. இப்ப நிறைய டாக்குமெண்ட் உருவாக்கும் போது அது கோடிங் அது ஏதாச்சும் உங்கள்ட்ட ஒரு டாக்குமெண்ட் உருவாக்கித்தாங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னு சொன்னா டைப் பண்ணி அதுல இப்படி ஷேப்ஸ்ல போட்டு இப்படி ஒரு ஷேப் ஒன்று தந்துட்டாங்க உங்களுக்கு கிரியேட் பண்ணி தர சொல்லி.
இப்போ நீங்க எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லி தான் பார்க்க போறோம். இப்போ இதெல்லாம் சொல்லுவோம் ஷேப்ஸ்ன்னு சொல்லி. இந்த ஷேப்ஸ் எல்லாம் இன்சர்ட்டுக்குள்ள உள்ள இந்த ஷேப்ஸுக்குள்ள போகும். இந்த ஷேப்ஸுக்குள்ள போய் ஏரோ மார்க் கொண்டு கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணும்? இப்போ நமக்கு தேவை இருக்கிற ஓவல் ஷேப் கொண்டு வேணும். இப்போ இதை நம்ம என்ன செய்ய போறோம்? ஷேப் கொடுத்து அது எங்க இருக்கு பாருங்க. பார்த்தா இங்க ஒன்று இருக்கு. அப்போ இதுக்கு என்ன செய்யும்? கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எதுக்கிட்ட எங்க வேணுமோ அங்க வச்சு நம்ம ட்ராக் பண்ணணும். ட்ராக் பண்ணா மவுஸ் கிளிக் பண்ணி பிளஸ் மார்க் வந்துடும். மவுஸை கிளிக் பண்ணி அப்படியே நீங்க இழுத்து எது வரைக்கும் தேவையோ அது வரைக்கும் போட்டு விட்டீங்கன்னு சொன்னா வந்துடும். இப்ப இது வந்துட்டு இப்ப இது என்ன செய்யணும்? இதுக்குள்ள கலர் இருக்கு. இங்க கலர் ஒன்றும் இல்லை. இப்ப என்ன செய்யணும்? கலர் இல்லாம வேணும்னு சொன்னா இந்த இங்க போ ஷேப் ஸ்டைலுக்குள்ள இங்க போய் கொடுப்போம். இப்ப கொடுத்துட்டோம். இப்ப இது வந்து ஓவல் ஷேப்ல இருக்கு. இது வந்து அப்படி இல்லை. இது என்ன மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கு. ஆனா கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கு. ஆனா இந்த ஷேப் வரல. இப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்த ஷேப் வரணும்னு சொன்னா இதுக்கு ஒரு ஆரஞ்சு கலர்ல ஒரு டாட் ஒன்று ஒரு ரவுண்ட் ஒன்று இருக்கு. அதை என்ன செய்வோம்? அதை மட்டும் கிளிக் பண்ணிட்டு நமக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அட்ஜஸ்ட் பண்ணா ஓகே வந்துட்டு. இப்ப வந்துட்டா அதே மாதிரி இப்ப என்ன செய்வோம்? இத அதே மாதிரி கொஞ்சம் நீட் எடுத்தோம்னா ஓகே. கொஞ்சம் சின்னதாயிட்டுனா ஓகே. அதே மாதிரி வந்துட்டா இப்போ இது வந்துட்டு இப்ப இதுக்குள்ள என்னன்னு சொல்லியிருக்காங்க? ஸ்டார்ட்னு சொல்லி ஒன்று போட்டு இருக்காங்க. இந்த ஸ்டார்ட்னு சொல்றதை இதுக்குள்ள என்ன மாதிரி ஆட் பண்றோம்னு சொன்னா இதை கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் தட்டுவோம். ரைட் கிளிக் தட்டுனா இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த டைப் ஓப்பன் ஆகணும். இதுல பாருங்க எட் டெக்ஸ்ட்னு சொல்லி ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. இந்த எட் டெக்ஸ்ட கொடுத்தீங்கன்னு சொன்னா அதுக்குள்ள வரும். இல்லைன்னா ஸ்டார்ட்னு சொல்லி டைப் பண்ணிட்டோம். ஓகே. இப்போ இதை கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்தது என்ன செய்ய போறோம்? இதை கிரியேட் பண்ணுவோம். இந்த மெசேஜ் இன்புட்ன்றத கிரியேட் பண்ண போறோம். இதுக்கு என்ன செய்வோம்? ஷேப்ஸுக்குள்ள போய் எந்த ஷேப் அது தேவையோ அந்த ஷேப்பை கொடுக்க போறோம். அந்த ஷேப் எது பார்க்கலாம். ஓகே. இந்த ஷேப். ஸோ இது என்ன செய்யலாம்? இங்க வச்சு எடுத்துட்டு வளமைய மாதிரி இதுக்கு கலரை இல்லாம ஆக்கிட்டோம். இது கலர் இல்லாத மாதிரி கலர் இல்லாம ஆக்கிட்டோம். அடுத்தது இதுக்குள்ள என்ன இருக்கு? டைப் பண்ண போறேன். டெக்ஸ்ட் ஆட் பண்றோம். என்னண்டு இன்புட். இன்புட். ஓகே. இன்புட் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிட்டேன். இப்ப இது ரெண்டும் என்ன செஞ்சிருக்கு? ஒரு எரோவால கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு எரோவால இதை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப இது கொஞ்சம் தூரமா வந்துட்டு சொன்னா நான் கொஞ்சம் தூக்கி அட்ஜஸ்ட் பண்ணி மேல வைக்கிறேன். அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா இந்த பிளஸ் மார்க் வார அளவுக்கு வந்து சொன்னா வந்தோம். அதை என்ன செய்யணும்? நம்ம பிடிச்சி சும்மா கிளிக் பண்ணி மேல தூக்குறோம் கீழே எடுக்கல. கீழே எப்படி வந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். சரி. இப்ப இதை வச்சுட்டு இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? அடுத்தது இந்த ஏரோ மார்க் போட போறோம். இந்த ஷேப்பு கொடுத்து மேல இருந்து அதே மாதிரி ட்ரெக் பண்றோம். ஒரு ஏரோ. ஓகே. இப்ப இந்த ஏரோ வந்து அவங்க தடிப்ப போல்டா இருக்கு. இங்க வந்து சாஃப்டா மெலிசா இருக்கு. இப்ப இதை என்ன செய்யணும்? செலக்ட் பண்ணிட்டு இந்த ஷேப் எஃபெக்டுக்குள்ள நமக்கு தேவையான மாதிரி இப்ப போல்ட் ஆக்கிட்டோம். இப்ப பாருங்க அதே மாதிரி வந்துட்டா. ஓகே. இப்ப அதே மாதிரி நமக்கு தேவையான அடுத்த ஷேப் என்ன பாருங்க. இந்த என்கிரிப்ஷன் இதை கொடுக்குறோம். இதுக்கு ஷேப்புக்குள்ள போய் தேவையான ஆப்ஷன் எடுக்கிறோம். ட்ராக் பண்றோம். கலர் எல்லாம் ஆக்குறோம். நமக்கு தேவையான மாதிரி டெக்ஸ்ட் ஆட் பண்றோம். இதுக்குள்ள ப்ரோசஸ் போடுறோம். இப்ப இதுக்கு என்ன செய்யலாம்? அதுக்கு ஏரோ ஒன்றை கொடுத்து கனெக்ட் பண்றது.
ஓகே, இத மாதிரி நமக்கு தேவையான மாதிரி நம்ம செஞ்சு கேட்கணும். ஓகே, அந்த ஷேப்ஸ் விளங்கிட்டா? ஓகே, இதே மாதிரி நீங்க இது ஒரு பிக்சர், இந்த பிக்சருக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு ஷேப் ஒன்று கிரியேட் பண்ணேன். நீங்க என்ன செய்யுங்கன்னா பார்த்து ஒரு யூடியூப்ல பாருங்க, இந்த கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, நிறைய ஃப்ளோ சார்ட் வரும், அதே மாதிரி செஞ்சு பாருங்க. இல்லாட்டி இதே ட்ரை பண்ணி பாருங்க ஒருக்கா, டைம் கிடைக்கிற டைமுக்கு. அடுத்தது ஓகே, இது முடிய நம்ம பார்க்க போறோம் இன்சர்ட்டுக்குள்ள உள்ள அடுத்த ஆப்ஷன் தான் வந்து ஸ்மார்ட் ஆர்ட். ஸ்மார்ட் ஆர்ட்ன்ற ஆப்ஷன் வந்து இதை பாருங்க, இது என்ன ஆப்ஷன் தான். இப்ப இந்த ஸ்மார்ட் ஆர்ட்ல இப்படி ஒரு நமக்கு தேவையான மாதிரி, அதாவது இந்த ஷேப்ஸை வச்சு என்னெல்லாம் உருவாக்க இயலுமோ, எப்படியெல்லாம் உருவாக்கி நம்ம ஒரு டேட்டாவை லேசா விளங்கப்படுத்தி கொடுப்போமோ, அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்மார்ட் ஆர்ட்ல நிறைய ஸ்மார்ட்டா ஆர்ட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த ஷேப்ஸை வச்சு. இது ஷேப்ஸ்ல நம்ம போய் செய்யறோம்னா மிச்ச டைம் எடுக்கும். அதுக்காக வேண்டி வந்து இது இந்த ஸ்மார்ட் ஆர்ட். ஸ்மார்ட் ஆர்ட்ல உங்களுக்கு தேவையான மாதிரி இப்ப பாருங்க, இப்ப இப்படி ஒரு மெத்தட் ஒன்று, இப்படி ஒரு டேட்டா ஒன்று இருக்கு. இப்ப இது ஒரு டேட்டாவை ரிப்ரசன்ட் பண்ற ஒரு ஸ்மார்ட் ஆர்ட் தான் இது. இப்போ ஒரு சி ஃபைல், சி அப்படின்ற ஒரு பேசிக்ல WOP, C++, ஜாவா, இப்ப இதுல ஒரு டேட்டா ஒன்று கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த டேட்டா வந்து ஸ்மார்ட் ஆர்ட்ல எப்படி செய்யறோம்னு சொன்னா பாருங்க, ஸ்மார்ட் ஆர்ட்டுக்கு போய் உங்களுக்கு தேவையான எது, இப்ப இந்த மெத்தட் தான் நாங்க அங்க போட்டிருக்கோங்க. இப்ப இந்த மெத்தடை கொடுக்குறோம். ஓகே, இந்த டெக்ஸ்ட் என்ன இந்த மெத்தடை அப்படியே கொண்டு வரோம், இதுல செய்ய போறோம். ஓகேயா? இங்க கொண்டு வரோம். ஸ்மார்ட் ஆர்ட்டுக்குள்ள போறோம். ஸ்மார்ட் ஆர்ட்டுக்குள்ள போய் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தோம்னா நமக்கு அதுக்கு ஏற்ற அது அந்த அந்த ஸ்மார்ட் ஆர்ட் அப்படியே இங்க வந்துடும். இப்ப நமக்கு ஏற்ற மாதிரி டைப் பண்ணி எடுக்கணும். இப்ப மேல இருக்கிற மாதிரியே செஞ்சு ஆட்டிருப்பாங்க. இங்க சி வந்து பேசிக்ல இருக்கு. இது வந்து சி, இங்க வந்து பேசிக். உங்களுக்கு தேவையான எப்படி எந்த டீட்டெயில் போடுறாலும் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்க போட்டு கேளுங்க. C++. இது ஜாவா. இப்ப பாருங்க, லேசா கிரியேட் பண்ணிட்டோம். இப்ப இதே வந்து நம்ம கிரியேட் பண்றோம்னு சொன்னா ஸ்மார்ட் ஆர்ட்டுக்குள்ள இன்சர்ட்டுக்குள்ள போய் ஷேப்ஸுக்குள்ள போய் இதை கிரியேட் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டம்னு பாருங்க. இப்ப கொடுத்து அதை ட்ராக் பண்ணி அதுக்கு பக்கத்துல இன்னொன்னு ட்ராக் பண்ணி அப்படின்னு செய்யறது மிச்சம் கஷ்டம் தானே. இதுக்காக வந்த ஆப்ஷன் தான் வந்து இந்த ஸ்மார்ட் ஆர்ட். நீங்க இந்த ஸ்மார்ட் ஆர்ட்ல வர டேட்டாவை எப்படி வேண்டாலும் சேஞ்ச் பண்ணி இருக்கீங்க. இப்ப இந்த ஸ்மார்ட் இப்படி நீங்க சேஞ்ச் பண்றேன்னு சொன்னா இப்ப ஸ்மார்ட் ஆர்ட்டுக்குள்ள போய் இதே டேட்டாவை சேஞ்ச் பண்ணி எடுக்க போறீங்க வேறொரு மெத்தட்ல. இந்த மெத்தட்ல வேணும்னு சொன்னா ஓகே, அதே மெத்தட் சேஞ்ச் ஆகி வரும். இப்ப அதே டேட்டா அப்படியே சேஞ்ச் ஆகி வரணும்னா அதே கொடுக்குறோம் பாருங்க. எந்த மெத்தட் வேணும்னாலும் உங்களுக்கு வரும். எந்த மெத்தட்ல வேணும்னா இந்த மெத்தட்ல கொடுக்கணும். உங்களுக்கு எப்படியே தேவையோ அப்படி சேஞ்ச் பண்ணி எடுக்கணும். இதான் வந்து ஸ்மார்ட் ஆர்ட். அடுத்தது இந்த ஸ்மார்ட் ஆர்ட்டுக்கு அப்புறம் அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா சார்ட். இந்த சார்ட்ன்றது முக்கியமான ஒரு ஃபீச்சர்ஸ் தான் இந்த வேர்ட்ல. பாருங்க, இப்ப ஒரு சார்ட் ஒன்று இருக்கு. இந்த சார்ட் இப்ப நான் இந்த சார்ட்டை வந்து டிலீட் பண்றேன். டிலீட் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு புதுசா ஒரு சார்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இப்ப எங்க சார்ட் கிரியேட் பண்ண போறோம்னு சொல்லி ஒரு
இந்த நம்மளோட கேசரை வச்சுட்டு இப்போ இந்த சார்ட்டுக்கு கிளிக் பண்ணுவோம். சார்ட்டுக்கு கிளிக் பண்ண ஆட்டோவா இப்படி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இந்த விண்டோ ஓப்பன் ஆகி இன்னொன்று என்ன செய்யணும்னு சொன்னா, எப்படிப்பட்ட சார்ட் நமக்கு தேவையோ அது மாதிரி சார்ட்டுக்கு கொடுத்துட்டு இப்போ ஓகே கொடுங்க. சார்ட்டுக்கு கொடுத்துரு ஓகே கொடுத்தீங்கன்னா இப்படி ஒரு எக்ஸல் சீட் ஒன்று ஓப்பன் ஆகும். இதுல வந்து நம்ம இந்த சார்ட்டுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் எட் பண்ணிக்க டேட்டாஸ். இப்ப சீரீஸ் 1, சீரீஸ் 2, சீரீஸ் 3 இருக்கு. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், எட் பண்ண போறோம். சீரீஸ் 4 சொல்லி ஒன்று எட் பண்ண போறோம்னு சொன்னா இதுல என்ன செய்ய போறோம், இத அப்படியே ட்ராக் பண்ணி போக்கு எடுத்துட்டு இதுல எட் பண்ணுவோம். இப்ப நான் இந்த சீரீஸ் 1ன்றது இருக்கிறதெல்லாம் சேஞ்ச் பண்றேன். 2020 அது மாதிரி 2021 2022 2024. ஓகே, அடுத்தது இதுக்குள்ள வேல்யூ இந்த 24க்குள்ள வேல்யூ எட் பண்ண போறேன். 2.5 2.6 2.1 லாஸ்டா 2. ஓகே, இதை கொடுத்துட்டோம். இப்போ இதுல சேஞ்ச் பண்றோம். இது என்னன்னு சொன்னா இப்போ இது வந்து ஒரு கடையில ஒரு இது வைப்போம். இது பென், இது வந்து பென்சில், இது எரேசர், இது புக். இப்ப இப்படி ஒரு டேபிள வந்து கிரியேட் பண்ணிட்டோம். அப்ப பாருங்க, டேபிளை கிரியேட் பண்ண இங்க சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் நமக்கு டேபிள். பாருங்க, அங்க டேபிளை சேஞ்ச் பண்ண இங்க டேபிள் கிரியேட் ஆகும். இப்போ ஓகே, இப்ப இதை நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டோம்னா ஒட்டோவா நமக்கு டேபிள் இங்க கிரியேட் ஆகிடும். இப்ப இந்த டேபிளுக்கு நான் நேம் வேண்ட சேஞ்ச் பண்றேன்னு சொன்னா இந்த சார்ட்டுக்கு இதுக்கு போட போறோம். ஏதாச்சும் ஒரு நேம் சேஞ்ச் பண்றதுனால நீங்க சேஞ்ச் பண்ணுங்க. நான் இப்போ சேல்ஸ் அப்படின்ற ஒரு பேர் ஒன்று போட்டேன். சேல்ஸ்ன்ற ஒரு சார்ட்டுக்கு நேம் வச்சுட்டு இப்ப பாருங்க, இப்ப இங்க எவ்வளோ எப்ப எவ்வளோ நமக்கு பிசினஸ் ஆயிருக்குன்னு சொல்லி இங்க காட்டுது. இப்ப இதுல வந்து உங்களோட வெளியும் காட்டணும்னு சொன்னா இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு டேட்டா லேபிள் அது கொடுத்தீங்கன்னு சொன்னா இதுல பாயிண்ட் எத்தனை பாயிண்ட் அப்படின்னு சொல்லி மேல காட்டிட்டு இருக்கும். பாருங்க, இப்ப டேட்டாக்கு லேபிள போட்டீங்கன்னு சொன்னா எந்த வருஷம் எவ்வளோ அப்படின்னு சொல்றத கிளியரா காட்டும். விளங்கிச்சாது? இப்ப இதுல நீங்க உங்களோட இந்த சார்ட்டுக்கு என்னவெல்லாம் செய்யலுமோ டிசைன் சேஞ்ச் பண்ண இயலும். நீங்க தேவையான டிசைன் சேஞ்ச் பண்ணி எடுக்க இயலும். பாருங்க, எந்த டிசைன்லாம் சேஞ்ச் பண்ண இயலுமோ இந்த டிசைன் ஃபுல்லா சேஞ்ச் பண்ண இயலும். ஓகேயா? அதே மாதிரி இது உங்களுக்கு டேபிளை சேஞ்ச் பண்றோம்னு சொன்னது சார்ட்டை வந்து டேபிள்னு சொல்லிட்டேன். சார்ட்டை வந்து சேஞ்ச் பண்றதுக்கு இந்த சேஞ்ச் சார்ட் டைப்னு சொல்லி ஒன்று இருக்கு. இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு இங்க இந்த சார்ட்டு கொடுத்தீங்கன்னா இங்க ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் இந்த விண்டோ. இதுல உங்களுக்கு என்ன வகையான சார்ட் தேவையோ அது கொடுக்கும். லைன் சார்ட் வேணுமா, பை சார்ட் வேணுமா, பார் சார்ட் வேணுமா, அப்படின்ட்டு எந்த சார்ட் வேணும்னாலும் உங்களுக்கு. இப்போ பை சார்ட்டை கொடுத்தா போட்டோவா இந்த பை சார்ட் அங்க கிரியேட் ஆகிருக்கு. ஓகேயா? இப்ப இந்த மெத்தட்ல வரும். இதுக்கு நீங்க தேவையான மாதிரி சேஞ்ச் பண்ணி எடுக்கலாம்.
ஓகேயா? ஓகே, உங்களுக்கு எந்த சார்ட் வேணுமோ இந்த சார்ட்டை. ஓகே, இது எல்லாருக்கும் வழங்கிட்டா? ஓகே, அடுத்த ஆப்ஷன் தான் வந்து அடுத்த ஃபீச்சர்ஸ் வந்து ஸ்கிரீன்ஷாட். ஸ்கிரீன்ஷாட்னு சொன்னா இப்ப நம்ம ஒரு டாக்குமெண்ட் ஒன்று செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப இதுல ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒன்று நம்ம போடணும். நம்ம கிட்ட அந்த பிக்சர்ல அது வந்து ஸ்கிரீன்ஷாட்டா தான் இருக்கு. அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட போறோம். அதை என்ன செய்ய போறோம், அதை எப்படி எட் பண்றோம்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா நம்மளோட வேர்டுக்கு பின்ன எதுக்கு போட போறோம், வேர்ட்ல போட போறோம் அதுக்கு பின்ன அந்த எதை ஸ்கிரீன்ஷாட் எடுக்க போறோமோ அதை வச்சுக்கணும். இப்ப பாருங்க, நான் வந்து என்னோட இந்த பேஜ் வந்து என்ன செய்யணும், நான் ஸ்கிரீன்ஷாட் போடணும் அப்படின்னு சொன்னா வேர்டுக்கு பின்ன அந்த எந்த ஸ்கிரீன்ஷாட் எடுக்க போறோமோ அந்த பேஜை வச்சுட்டு ஸ்கிரீன்ஷாட்டை வந்து நம்ம என்ன செய்வோம், கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிட்டு இப்ப பாருங்க ஸ்கிரீன் கிளிப்பிங்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கு. அதை கொடுத்துட்டோம்னு சொன்னா நம்மளோட வேர்டுக்கு பின்ன என்ன இருக்கோ அது அப்படியே வந்துடும். இப்ப இதை நான் எட் பண்றேன்னு சொன்னா இப்ப பாருங்க, ஓகே, இது ஒட்டோவா ஒரு பிக்சரா கன்வெர்ட் ஆகி இங்க வந்துடும். இப்ப நமக்கு தேவையான மாதிரி நம்ம எட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, தான் ஸ்கிரீன்ஷாட் இந்த ஆப்ஷன். ஓகே, இது விளங்கிட்டா ஸ்கிரீன்ஷாட்? ஓகே, அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா லிங்க். லிங்க்னு சொன்னா என்னன்னு சொன்னா லிங்க்ன்ற ஆப்ஷன் இப்போ ஒரு டெக்ஸ்ட் ஒன்று இருக்கு. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம பார்த்தோம் சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் ஒன்று இருக்கு. இதுல என்ன செய்யப்படும்னா இந்த சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டிக்கு லிங்க் கொடுக்கப்படும். இப்போ நம்ம எங்க போறோம், கூகுள்ல இப்போ சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணோம்னா இந்த பேஜுக்கு வரும். இப்போ இந்த பேஜ்ல லிங்க் வந்து இங்க இருக்கு. இந்த லிங்க் என்ன செய்யறோம், காப்பி பண்றோம். பாருங்க, காப்பி பண்ணி இது என்ன செய்ய போறோம், நம்ம இந்த வேர்டுக்கு இதை செலக்ட் பண்றோம். இந்த சவுத் ஈஸ்டர்னுக்கு அந்த லிங்கை வந்து லிங்க் பண்ண போறோம். இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த இன்சர்ட்டுக்குள்ள உள்ள இந்த லிங்கை கொடுத்தோம்னு சொன்னா ஒட்டோவா இப்படி ஒரு டெப் ஒன்று ஓப்பன் ஆகும். இதுல இந்த அட்ரஸ் இருக்கிறதுல நம்ம காப்பி பண்ண லிங்கை வந்து என்ன செய்வோம், பேஸ்ட் பண்ணுவோம். பேஸ்ட் பண்ணிட்டு இங்க டெக்ஸ்ட் டு டிஸ்பிளேன்னு இருக்கு. இதுல வந்து என்னன்னு சொல்லி டெக்ஸ்ட் காட்டணும், டிஸ்பிளே பண்ணணும். இப்ப இந்த சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டின்னு சொல்லி காட்டணும்னு சொல்லி நான் போடுறேன், டிஸ்பிளே ஆகணும். இந்த டிஸ்பிளே ஆகிறத கிளிக் பண்ணா இந்த லிங்குக்குள்ள போய் சவுத் ஈஸ்டர்னுக்குள்ள போகும். ஓகே, அப்போ ஓகே கொடுத்துட்டேன். பாருங்க, இந்த சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டின்றது ஒரு லிங்கா கிரியேட் ஆயிட்டு. இப்ப இதை என்ன செய்யணும், ஓபன் பண்ணி பார்க்க போறோம். இதை கண்ட்ரோல் பிளஸ் மவுஸ்ல கிளிக் பண்ணும். கண்ட்ரோலோட பாருங்க இங்க போதுன்னு சவுத் ஈஸ்டர்ன் இந்த பேஜுக்குள்ள வந்துடும். இது மாதிரி தான் ஒரு டாக்குமெண்ட்ல லிங்க் பண்றது. ஓகே ஓகே, டைம் சரி. இதுல ஏதாச்சும் படிச்சதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா கொஞ்சம் கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். டைம் சரி, கொஞ்சம் பேசினா நல்ல வேணா. எல்லாரும் கிளாஸ் போர் அடிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. சார் நல்லா இருக்கு சார், உண்மையில கிளியரா இருக்கு. கொஞ்சம் லிங்க் தான் சொட்டு இதாயிட்டு இன்ஷால்லா உங்க டைம் முடிஞ்சு உழைங்கன்னு நினைக்கிறேன். தாக்கலாகிறேன் சார். நல்லா இருந்து இந்த கிளாஸ் வந்து. ஓகே, வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? கொஞ்சம் லிங்க் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்ல சார். லிங்கா? ஓகே, லிங்க் போடுறது இப்ப பாருங்க, இந்த சவுத் ஈஸ்டர்ன் சொல்லி ஒன்று இருக்கு. இப்ப இதுக்குள்ள எப்படி லிங்க் போட போறோம்னு சொன்னா டெஸ்ட்டுக்கு என்ன செய்யணும், நம்ம ஒரு லிங்க் போடுறோம்னு சொன்னா அந்த லிங்கை கூகுள்லயோ இங்கேயோ நமக்கு தேவையான இடத்துல போய் அந்த லிங்க் என்ன செய்வோம், காப்பி பண்ணுவோம் டெஸ்ட்டுக்கு. இப்ப லிங்க் இப்போ காப்பி பண்ணி எடுத்துட்டோம், தான் லிங்க்னு வைங்க. ஓகே,
இதா இருக்கு லிங்க். இது என்ன செய்யறோம்? காப்பி பண்றோம். காப்பி பண்ணிட்டு நம்ம எதுக்கு லிங்க் போட போறோமோ அதை செலக்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டுக்கு சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி இந்த டெக்ஸ்ட்டுக்கு தான் நம்ம என்ன செய்ய இந்த டெக்ஸ்ட்டுக்கு தான் நம்ம என்ன செய்ய போறோம்? காப்பி லிங்க் போட போறோம். இப்ப என்ன செய்வோம்? அதே அந்த லிங்கை இங்க செலக்ட் பண்ணிட்டு லிங்க் இப்படி கொடுத்தோம்னு சொன்னா ஆட்டோவா இந்த டெப் ஓப்பன் ஆகும். இந்த டெப் ஓப்பன் ஆகினா அதுல கீழே பாத்தீங்கன்னா அட்ரஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதுல நம்ம என்ன செய்வோம்? லிங்கை காப்பி பண்ண லிங்கை பேஸ்ட் பண்ணுவோம். பேஸ்ட் பண்ணிட்டு இங்க டெக்ஸ்ட் டு டிஸ்பிளேன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதுல என்ன டிஸ்பிளே ஆகணும், நம்மளோட ஸ்கிரீன்ல எது டிஸ்பிளே ஆகணும்னு சொல்லியிருக்கு. இப்ப சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டின்றது டிஸ்பிளே ஆகும், இந்த லிங்குக்குள்ள போகும் அப்படின்னு சொல்லிதான் அது மறைமுகமா இருக்கு. இப்ப இதை நம்ம ஓகே கொடுத்துட்டோம்னு சொன்னா ஆட்டோவா சேஞ்ச் ஆகிடும் சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி. இப்ப இதுல பாருங்க, காட்டணுன்னே மேல சைட்ல காட்டுது கண்ட்ரோலோட கிளிக்க தட்டிங்கன்னா இந்த லிங்குக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. இப்ப நம்ம கண்ட்ரோலோட கிளிக் பண்ணோம்னு சொன்னா ஆட்டோவா அந்த பேஜுக்கு வந்துடும். ஓகே, சின்ன விஷயம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகே, வேற யாருக்கும் டவுட் ஏதாச்சும் இருக்கா? கிளாஸ்ல வேற ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணுமா? சொல்லுங்க, ஃப்ரெண்ட்லியா பேசுங்க. இல்ல சார். சரி, கேட்கல ஒன்றும் இல்ல சார், டாக்டர். கிளியரா? இன்னைக்கு ஃபாஸ்டா போகலாண்டு ஃபாஸ்டா போகணும்னு ஸ்லோவா போகணும். ஓகே தானே? எப்படி போறது? இல்லாட்டி இன்னும் சேஞ்ச் பண்ணணுமா? ஓகே, அப்ப கிளாஸ் முடிச்சுக்கலாமா? ஆம் சார். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல சந்திப்போம். எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. கொஞ்சம் வேகமா பாருங்க.